அண்ணா தாங்கள் சாப்பிட்டு எடுப்பாரு தாம்பூல தட்சணம் தரிக்கும் பொழுது பாக்கு சொக்கில் மரண அவஸ்தைப்படுவதாக பறையிருந்தால் அண்ணவர் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து விடுவார். சரி, இது ஒரு நல்ல யோசனை. எனக்கும் ஒரு தூதனை அழைத்து பரிசாட்டு சொல்லு. இதோ சொல்கிறோம். யார் தூதன்? சொல்லு. அதாவது அண்ணன் தர்ம பூபதியார் சாத்திட்டு எழுப்பாரை தாம்பூல தட்சணம் தரிக்கும் பொழுது வாக்கு சொக்கேரி மரண அவஸ்தைப்படுகிறார். அண்ணரோட தம்பியா மரண மகாராஜாவாம். அண்ணவர் எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து விட வேண்டும் என்று பறையறிவிக்க வேண்டும். சரி, அப்படியே செஞ்சுக்கிறேன். கண்ணே சுமத்ரா, உன் ஆசையே எனக்கு பெரிதாக தெரிகிறது. போங்கள் நாதா போங்கள். தாங்கள் இப்படித்தான் சொல்வீர்கள். இன்னும் சிறிது நேரமானால் தங்கள் எண்ணமும் மனமும் மாறிவிடுகிறது. சிறிது நேரம்னா 10 மணிக்கு மேல 11 மணிக்கு. ஆமா, அது எப்படி வேணாலும் நாம வச்சுக்கிறதா. வாழும் நிலவும் போல கூடி நாம் வாழ்ந்திருப்போம் பூமி தன்னில் சோடி. வாழும் நிலவும் போல கூடி நாம் வாழ்ந்திருப்போம் பூமி தன்னில் சோடி. யாரும் மலரும் போல கூடி நாம் வாழ்ந்திருப்போம் பூமி தன்னில் சோடி. யாரும் மலரும் போல கூடி நாம் வாழ்ந்திருப்போம் பூமி தன்னில் சோடி. கண்ணே சுமத்ரா, உன் ஆசையே எனக்கு பெரிதாக தெரிகிறது. அப்படியே நாதா. ஆனந்தம் மோகமத இருவாதம் பாடிடுவோம், ஆகாரஞ்சீதமாய் கொஞ்சி விளையாடிடுவோம். சந்தோஷம் என தூர சாமி தூர சாஸ்தி நாம சண்போகளிலையுட கொஞ்சி விளையாடிடலாம். ஆனந்த சமோதரமாய் இருவரும் பாடலாம், ஆகாரஞ்சீதமாக கொஞ்சி விளையாடிடலாம். இனி சந்தோஷமே செய்தன் ஆசைக்கு செய்த கண்ணே பெண்ணே, ஆசைக்கு செய்த கண்ணே ஊந்தன் அவனது நீரா